அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்ததாக கூறி 5 பேர் மீது 3 பிரிவுகளின் கீழ் மாயனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். கரூர் மாவட்டம் கட்டளை காவிரியாறு அருகே தனியார் ஒருவரின் விவசாய நிலத்தில் விவசாய சங்கம் பெயரில் மூக்கலாங்குறிச்சி, வெள்ளியணை உள்ளிட்ட பகுதிகளுக்கு பாசனத்திற்கு தண்ணீர் எடுத்துச் செல்ல 2 ராட்சத கிணறு அமைப்பதை மாவட்ட ஆட்சியர் மலர்விழி பார்வையிட்டார். அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள், விவசாயிகள், தனி ஒரு சில அரசியல் கட்சியினருக்கு ஆதரவாக கிணறு அமைக்கக்கூடாது என மாவட்ட ஆட்சியரிடம் பலமுறை கோரிக்கை வைத்தனர். இதனிடையில் ஆட்சியருக்கு பொதுமக்களுக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. அப்போது அந்த கிராமத்தைச் சேர்ந்த இளைஞர் அன்பரசு அதை செல்போனில் வீடியோ எடுத்துள்ளார். அதிர்ச்சியடைந்த ஆட்சியர் செல்போனை பறிமுதல் செய்ய உத்தரவிட இளைஞரின் செல்போனை ஆட்சியரின் உதவியாளர் பறித்ததால் ஆட்சியர் காரை பொதுமக்கள் முற்றுகையிட்டனர். இதனால் அப்பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. உடனே மாவட்ட ஆட்சியர் வேறொரு வாகனத்தில் ஏறி சென்று விட்டார். மாவட்ட ஆட்சியர் மலர்விழி ஆளும் கட்சியினருக்கு ஆதரவாக செயல்படுவதாக கிராம மக்கள் புகார் தெரிவித்த நிலையில் வீடியோ எடுத்த அன்பரசன், அவரது தாய் ஜெயா, அதே பகுதியைச் சேர்ந்தவர்கள் சாக்ரட்டிஸ், பாண்டியராஜன், ரஜித்குமார் உள்ளிட்ட 5 பேர் மீது அரசு அதிகாரிகளை வேலை செய்ய விடாமல் தடுத்தது உள்ளிட்ட 3 பிரிவுகளின் கீழ் மாயனூர் போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். எங்க குறைய கேட்கணுங்களங்க. நாங்க சாதாரண ஒரு விவசாயி, நாங்க இது மாதிரி இந்த எங்களுக்கு பாதிக்குன்னு சொல்றோம். அதை பத்தியே கவலைப்படல. அதுக்கு ஆர்டர் கொடுங்க, யாரு படம் அரசு பண்ணுங்க. அந்த அம்மா சட்டப்படி அரசு பண்ணுங்க. அரசு கேட்டால் அரசு பண்ணாமா எங்களுக்கு பாதிக்குதுமா. எங்க தலையில மந்திரி மாதிரி கிடைக்கிறேன். இப்போ இந்த கலெக்டர் எங்களை வந்து சாவடிச்சிக்க மாட்டேங்குது. நம்ம வந்து இப்போ உடனே வரும் மாநிலேருந்து போலீஸ் வந்து எங்களை அரெஸ்ட் பண்ணுறது. இப்போ எங்கள் செல்லை பையன் செல்லு வீடியோ எடுத்தோட செல்லை தூக்கிட்டு போயிட்டாங்க. கலெக்டரோட பிஏ செல்லை பிடிக்கிட்டு போயிட்டாங்க. ஒரே ஊர்ல எத்தனை கேணி அமைக்கலாமா அப்படின்னு கேட்டா அது எத்தனை வேணாலும் என்ன வேணாலும் பண்ணலாம். சாராய கூட காய்ச்சலாம். தனிநபர் இடத்துல எது வேணாலும் பண்ணலாம். தனிநபர் சாராய கூட காய்ச்சி கஞ்சாவி. அதை பத்தி நீ எது கேட்கறீ அப்படிங்கிறது எங்களை கேட்டிருக்கு. எல்லா கேணியுமே காவிரி கரை ஓரத்திலேயே அமர்ந்து இருக்குங்க. எங்களுக்கு வந்து இந்த தண்ணி ஊறி வர்றதே இல்லை. எங்களுக்கு வாய்க்கால் பாசனம் கிடையாது. நிலத்தடி நீர் மட்டும் தான் நம்பி இருக்கிறோம். நிலத்தடி நீர் வந்து இருக்க தன்மை மாறிட்டு இருக்கு. தப்ப தண்ணியா உப்பு தண்ணியா போயிட்டு இருக்கிறப்ப அந்த தண்ணி எங்களுக்கு வந்து ஒரு அதிகாரிகிட்ட நாங்க ஒரு தன்மையா தான் கேட்கறோம், கெஞ்சி கேட்கறோம், கையெழுத்து கெஞ்சி கேட்கறோம். நாங்க வந்து அதிகாரமா தப்ப தண்ணியா போனா அதுக்கு என்ன ஆதாரம் இருக்குதுன்னு கேட்கறேன். எந்த தாழ்த்தப்படாத எனக்கு என்ன இதோட ஒரு பிடபிள்யூல ஒரு என்ஓசி வாங்கணும்னு சொன்னா காவேரி கரை ஓரத்துல இருந்து 100 மீட்டர் கேணி